பொருள்கள் இறைன்னு சொல்லுவாங்க. இறை நொந்தது என்றார். கொஞ்சமும் லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்குமான்னு சொன்னாராம். கொஞ்சம் லைட்டா படுக்கிட்டா கிடக்க படுத்தா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் என்ன தொந்தரவு பண்ணாதன்னு படுத்தாராம் அந்த அம்மா. இருங்க கொஞ்சம் தண்ணியோ இல்லை சுக்கோ ஏதாவது இருக்கும், வாயுவா இருக்கும்னு போய் அந்த அம்மா போட்டு வரத்துக்குள்ள கிடந்து ஒழிந்தாரு. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு நம்ம இன்னும் அட்டகாசம் பண்றோம். கேரண்டியும் வார. அதனாலதான் வள்ளல் பெருமானார் என்ன சொல்றாரு, எப்பா மரணம் எனும் பெரும் பாவி வந்துடுமே, அதை சற்று நும்மாலே தடுக்க முடியாதே. சில பேர்லாம் வெற்றியாளர்கள் சொல்லும் பொழுது என்ன தோணும், ஐயா சொல்லுவாரு, என்ன வெற்றியாளர் நீ, உன் மரணத்தையும் உன்னால வெற்றி கொள்ள முடியும். எங்கிருந்து உனக்கு கர்வம் வருகிறது? அது அப்ப மரணமில்லா பெருவாழ்வுதான் வாழ்க்கையினுடைய வெற்றின்னு. அப்படி கேரண்டியும் வாரண்டியும் இல்லாத இந்த உடல், இந்த தேகம். அப்ப இந்த தேகத்தை ஐயா என்ன பண்றாரு, அப்பா இது அரிதான தேகம், இது அரிதான, மிக அரிதான தேகம். சத்தியம் சொல்கின்றேன், பொய் புகழேன், சத்தியம் சொல்கின்றேன். அப்படி நிறைய உரைநடை பகுதிகள், ஐயாவுடைய உரைநடை பகுதிகள் ஒரு புத்தகம் இருக்கு இல்லையா, அதுல ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஒரு உரைநடை பகுதி. ஐயா அதை 6 பகுதிகள்னு சொல்லுவாங்க, சிலர் இல்ல 7 பகுதிகள். ஐயா 7 பகுதிகள் எழுதினாங்க. அது கிடைக்கல, 2.5 பகுதி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐயாவுடைய இன்னும் பல பாடல்கள் திருவருட்பா நம்ம கிடைக்கல. ஏன்னா ஐயா அதை பெருசா மதிக்கல. ஐயா ஒரு அந்தரங்க அனுபவம். இது எனக்கும் கடவுளுக்கும் நடந்த ஒரு அந்தரங்க அனுபவம். இதை பதிப்பிக்க கூடாதுன்னு ஐயா அட்டமா இருந்தார். அப்ப இதை பதிப்பிக்க முயற்சி செய்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, இருக்கம் ரத்தனம் ஐயான்னு அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அந்த வீட்டுக்கு குடுத்தனம் இருந்தவர். ஐயாவோட ரொம்ப நெருக்கம். ஐயாவுடைய அந்த தமிழ் ஞானம் ரொம்ப பிடிச்சது. ஐயா ஒரு பெரிய தமிழ் அறிஞர். அப்படியேதான் தொழுவூர் வேலாயுதம் ஐயாவும் இருக்கும் ரத்தனம் ஐயா கூட இருந்தவங்க ஐயாவை பார்த்தாங்களே ஒழிய ஐயாவுடைய ஞானம் புரியல அவங்களுக்கு. சிறந்த தமிழ் அறிஞர். அப்ப அந்த இருக்கும் ரத்தனம் ஐயா ஐயாவுடைய அந்த திருவருட்பா பாடல்ல அங்கொன்னு இங்கொன்னு
வந்த அந்தங்களா